ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான முக்கியமான நம்பர் சிஸ்டம் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி சிம்பிளாக ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக் உடம்பு முடியாமல் போனனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிலே. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்லேருந்து அடுத்தடுத்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணி வீடியோ நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஷின் போகலாம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ordered pairs x comma y where x and y are the positive integers such that 8-digit number 74x8935y is divisible by 11. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு எவ்வளோ பாசிபிள் ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த 8-digit நம்பர் 11ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது இந்த 74x8935y இது எனக்கு 11ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 11ஆல் டிவைட் ஆகணும்னா அதோடைய ரூல் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆட் டிஜிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஈவன் டிஜிட் இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு எய்தர் 0 ஆர் 11 மல்டிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளீட் டிஜிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 11ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஆட் டிஜிட், ஸோ 7 + x, இந்த எக்ஸை கடைசியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7 + 9 16, அதுக்கப்புறம் இங்கே 5 21 + x, அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஈவன் டிஜிட் அடுத்தது 4 + 8 12 12 + 3 15 15 + y. இந்த ரெண்டுடைய டிஃபரன்ஸு எனக்கு என்னவா இருக்கும்னா 0வா இருக்கணும் அல்லது 11உடைய மல்டிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது 11ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய டிஃபரன்ஸு இப்போ இது 21 + x மைனஸ் 15 மைனஸ் ஒய் என்ன வரும்? 6 + x மைனஸ் ஒய் இது ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டு 0 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பாசிபிள் பேர் கேட்குறாங்க. ஸோ அப்போ எல்லா கண்டிஷனும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதை 0 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே ஒய் ஈக்குவல் டு 6 + x. இப்போ எக்ஸுடைய வேல்யூ அண்ட் ஒய்யுடைய வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸுக்கு நான் 1 வைக்கும்போது ஒய்க்கு என்ன வரும்? ஒய்யுடைய வேல்யூ 7 வரும். அடுத்தது எக்ஸுக்கு நான் 2 வைக்கும்போது ஒய்யுடைய வேல்யூ 8, 3 வைக்கும்போது 9 வரும். அதுக்கப்புறம் போக முடியாது, ஏன்னா 4 வச்சா 10 வரும், 2 டிஜிட் ஆயிரும். ஓகேவா? எக்ஸு ஒய்ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான், ஆனால் இங்கே 2 டிஜிட் ஆயிரும். அப்போ இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பேர் தான் கிடைக்கிது. கரெக்டாக? இப்போ அதுக்கப்புறம் இங்கே 6 + x மைனஸ் ஒய் இது நான் என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் ஆஃப் 11 கொடுத்துருக்காங்களா, நான் ஈக்குவல் டு 11 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 11 வச்சா இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன வரும்? y + 5 வரும். கரெக்டாக? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு உள்ள அந்த பேர்ஸ் என்னென்ன வரும்? எக்ஸுக்கு நான் இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஓகே, ஒய்க்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 6 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒய்க்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 6. அதுக்கப்புறம் ஒய்க்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 7. அதுக்கப்புறம் ஒய்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுடைய வேல்யூ 8 வரும். அதுக்கப்புறம் 9, 4 இதுக்கப்புறம் வராது, ஏன்னா ஒய்க்கு நான் 5 போட்டால் எக்ஸுடைய வேல்யூ 10 போயிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் கிடைக்குது, இங்கே ஒரு 4 பேர் கிடைக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ இது இவன் டிஃபரன்ஸ் தான் இங்கே நான் சொல்லியிருந்தேன். இது ரெண்டுடைய டிஃபரன்ஸ்னு கொடுத்துருந்தோம். கரெக்டாக? அப்போ இது மைனஸ் இது இருக்கலாம், அல்லது இது இந்த 15 + y மைனஸ் இதுவும் இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா டிஃபரன்ஸ் தானே. ஸோ அப்போ இன்னொரு கேஸும் வரும். இதில் என்னதுன்னா
6 plus x minus y equal to minus 11 வரும் கரெக்டா ஏன்னா நீங்க இந்த 15 plus y minus இது போட்டாக்கா உங்களுக்கு என்ன வரும் equal to 11 போட்டீங்கன்னா உங்களுக்கு minus 11 வரும் அப்ப இந்த கேஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஓகே சோ இப்போ y equal to x plus 17 ஓகேவா y equal to x plus 17 இப்போ x க்கு நீங்க 1 வச்சீங்க அப்படின்னா y உடைய வேல்யூ என்ன ஆயிருது 18 ன்னு போகுது கரெக்ட்டா அப்ப 2 டிஜிட் நம்பர் வந்துருது அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பாசிபிள் பேர்ஸ் எனக்கு இல்ல சோ அப்ப ஓவராலா எனக்கு உள்ள பாசிபிள் பேர்ஸ் னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 இங்க ஒரு 4 மொத்தம் பாத்தீங்கன்னா பாசிபிள் பேர்ஸ் னு பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இருக்கு ஓகேவா இந்த மூணு பேரையும் செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா சோ அதுல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 7 வருது 7 பாசிபிள் பேர்ஸ் அடுத்த क्वेश्चन இந்த क्वेश्चन பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா what is the number of the natural numbers less than or equal to 1000 and divisible by 5 or 7 இதுல இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1000 or 1000 க்கு கீழ 5 ஆல அல்லது 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ யூசுவலா இத என்ன பண்ணுவீங்க அப்படினா 5 plus 10 plus 15 plus up to 1000 னு போட்டு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி 7 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க 7 plus 14 plus 21 plus up to அங்க 1000 க்கு முன்னாடி டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வரைக்கும் போட்டு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் வந்து பெரிய வேலை அத பண்ணாதீங்க இப்போ 5 ஆல டிவைட் ஆகணும் அப்படினா எனக்கு இந்த 1000 குள்ள 5 ஆல டிவைட் ஆகக்கூடிய எத்தனை நம்பர் இருக்குனா அவ்வளவுதான் 1000 divided by 5 முடிஞ்சு 200 நம்பர்ஸ் எனக்கு வந்து 5 ஆல டிவைட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி இப்போ 7 ஆல டிவைட் ஆகணும் அப்படினா 1000 divided by 7 என்னதுனா 142 ஓகேவா சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணி 342 அப்படினு போட்ற கூடாது ஓகேவா ஏனா அந்த ஆப்ஷன் வச்சிருக்கான் பாருங்க இதுல என்னன்னா divisible by either 5 or 7 ன்னு தான் கொடுத்திருக்காங்க ஒன்னு 5 ஆல டிவைட் ஆகணும் அல்லது 7 ஆல டிவைட் ஆகணும் அந்த மாதிரி தான் ஓகேவா சோ அப்ப both 5 and 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரும் இதுல இருக்கும் கரெக்ட்டா சோ அத அப்ப மைனஸ் பண்ணும் ஓகேவா அவன் என்ன சொல்றான் எனக்கு ஏதாவது 1 ஆல டிவைட் ஆனா போதும் ஓகேவா ஒன்னு 5 ஆல அல்லது 7 ஆல அப்ப ரெண்டுலயுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிரோம் அதாவது ரெண்டுலயுமேனா 5 லயும் 7 லயும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்ப 5 லயும் 7 லயும் டிவைட் ஆகக்கூடிய both 5 and 7 இது ரெண்டால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா 35 அப்படிதானே அப்பதான் 5 into 7 னா தான் எனக்கு என்னது 35 வரும் சோ 35 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை அதுல மைனஸ் பண்ணிரணும் கரெக்ட்டா சோ அப்ப மைனஸ் பண்ணாதான் இங்க either ஆப்ஷன் வரும் அதாவது இவன் கொடுத்திருக்க क्वेश्चन படி வரும் either 5 or 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மட்டும் கிடைக்கும் ஓகேவா ஏனா இதுல both 5 and 7 ம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அதனால தான் நான் இத வந்து மைனஸ் பண்றேன் ஓகேவா சோ இப்ப 35 ஆல டிவைட் பண்ணாக்கா இங்க எத்தனை நம்பர் வரும் 2 times 70 28 சோ அப்ப இந்த 342 ல இந்த 28 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிரும் either 5 or 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்றது தெரிஞ்சிரும் என்னதுனா 314 ஓகேவா சோ இங்க 342 கொடுத்திருப்பாங்க நீங்க அத போட்ற கூடாது ஓகேவா இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த क्वेश्चन a 6 digit number 648xyz is divisible by 4 9 10 find the value of x plus z minus y where y is the smallest possible number okay என்ன சொல்லிருக்காங்கன்னா 648xyz இதுல இந்த நம்பர் வந்து 4 ஆலயும் 9 ஆலயும் 10 ஆலயும் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க 10 ஆல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா தான் இருக்கணும் ஓகேவா சோ அப்ப இந்த z உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு 0ன்றது ஓகேவா அதே மாதிரி y வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர்னு கொடுத்துட்டான் ஓகேவா ஓகே இப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு 4 ஆல டிவைட் ஆகணும் 10 ஆல டிவைட் ஆகறத கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் 4 ஆல டிவைட் ஆகும்னா ரூல் என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா இது வந்து எனக்கு கண்டிப்பா 4 ஆல டிவைட் ஆச்சுனாலே போதும் இந்த ஹோல் நம்பருமே எனக்கு 4 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம் ஓகேவா ஆனா அதுல y உடைய வேல்யூ எனக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிளா இருக்கணும் ஓகேவா சோ அப்ப என்ன இருக்கலாம்னா இங்க ஆல்ரெடி 0 வந்துருச்சு z க்கு சோ அப்ப இது 0 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம் 6 இருக்கலாம் 8 இருக்கலாம் கரெக்ட்டா இதுல ஸ்மாலஸ்ட் பாசிபிள்னா 0 தான் இருக்கும் ஓகேவா
ஸோ இந்த நான் மிச்ச நம்பரை பார்க்கணும். அது வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாசிபிள் 0 தான் இருக்கும். ஓகேவா, சொல்கிறது புரியுதா? ஏன்னா இங்கே 0 0ன்னு இருக்கு, புரியுதா? ஸோ அப்போ முன்னாடி உள்ள நம்பரையும் பார்க்கணும். ஸோ இப்போ இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஒய்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் 0 இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா, 0வும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 இது வரைக்கும் வரும். கரெக்டாக? ஸோ 8 வர வாய்ப்பில்லை, 6 வர வாய்ப்பில்லை, அதே மாதிரி 4 இதெல்லாம் வர வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் தெளிவாக கொடுத்துட்டான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர்ன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், ஏன் இங்கே 0 0 இது வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? இங்கே 2 0ன்னு போட்டாக்கா நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இப்போ இன்னொரு கேஸ் இருக்குது. இங்கே 9 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 9ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுதான்னு இதையும் செக் பண்ணிடலாம். இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நம்பர் வரணும். கரெக்டாக? ஸோ இந்த ஹோல் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 6 + 4 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து 6 + 4 10 18. அப்போ 18 + 0 + 0 அதாவது y + z 0 + 0 0 தான். ஸோ இப்போ 18 + x என்ன வரணும்? இது 9ஆல் டிவைட் ஆகணும். அப்போ இந்த x உடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கலாம்? 0 இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா 9 இருக்கலாம். கரெக்டாக? இந்த ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 0 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒய்க்கு நான் என்ன வச்சுருந்தேன்? எக்ஸுக்கு 0 or 9 வரும்னு சொல்லியிருந்தேன். ஒய் வந்து 0. கரெக்டாக? இப்போ இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நம்பர் ஒய் இசட் வந்து 0வா இருக்கணும் அப்படின்னா இந்த ஹோல் நம்பருமே எனக்கு வந்து 4ஆல் டிவைட் ஆகுன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 6480000 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிவைட் ஆயிடுது. அப்போ நீங்கள் ஒய்க்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் பாசிபிள்ன்றது 0 மட்டும்தான் வருமே தவிர 2 வர வாய்ப்பில்லை. ஏன்னா 0 போடும்போது என்ன ஆயிடுது? இந்த 6480000ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆல் டிவைட் ஆயிடுது. கரெக்டா? ஏன்னா இந்த 648 உங்களுக்கு என்னது 4ஆல் டிவைட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நீங்கள் என்ன தான் எடுக்கணும்னா நீங்கள் 0 தான் எடுக்கணுமே தவிர 2 எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 வருது 9 வருது. ஓகேவா? ஸோ இங்கே இப்போ என்ன எடுக்கணும்னா அவன் கொஸ்டின் இங்கே கிளியராக கொடுக்கல, ஒய் தான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்களே தவிர எக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே கொஷின் படி இங்கே ஆப்ஷனில் இருக்கிறது படி நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது படி போயிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் சாரி எக்ஸ் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய், எக்ஸோடைய வேல்யூ 0, அடுத்து இசட்டோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ 0. ஸோ அப்போ ஆன்சர் 0 இருக்கான்னு பாருங்க, போட்டுருங்க. ஓகேவா? ஒருவேளை 0 இல்லை அப்படின்னா என்ன வரும்னா இங்கே 9 + 0 - 0ன்னு இருக்கும், ஆன்சர் 9 வரும். ஓகேவா? ஏன்னா அவன் கொஷினில் தெளிவாக கொடுக்கல. ஓகேவா? இப்போ எக்ஸும் அவன் வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள்னு கொடுத்துருந்தானா நீங்கள் 0 எடுத்துருக்கலாம். ஓகேவா? எக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாதனால இந்த ரெண்டுமே வரும். ஸோ ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஷின், லெட் a, b, alpha and beta are the prime numbers. N is the number of ordered pairs a, b where 2 less than a less than b less than 50 and b minus a equal to 2. Also, alpha and beta are the least and greatest prime numbers less than 50. What is the value of n into alpha plus beta? Okay, n is the என்ன சொல்லிட்டான்? நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஏக்கும் பிக்கும் ஏக்கும் பிக்கும் எவ்வளோ பேர்ஸ் எனக்கு பாசிபிள் பேர்ஸ் வருதோ அதோடைய கவுண்ட் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபா பீட்டான்றது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் பிரைம் நம்பர்னு கொடுத்துட்டான். அப்போ ஆல்ஃபான்றது என்ன? 2 தான் லீஸ்ட் பிரைம் நம்பர். பீட்டான்றது பார்த்தீங்கன்னா என்னது? கிரேட்டஸ்ட் பிரைம் நம்பர் லெஸ் தென் 50. 50க்கு கீழே உள்ள பிரைம் நம்பர்லேயே பெரிய நம்பர் என்ன? 47. கரெக்டா? ஓகே, இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. b - 2 சாரி b - a வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டான். கரெக்டா? ஓகே, இப்போ இதில் ஏவும் பியும் பிரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். ஏவுடைய அந்த ஏன்ற பிரைம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2க்கு மேலே இருக்கணும். பீன்ற பிரைம் நம்பர் வந்து 50க்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பேர்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கணும். இங்கே என்ன செக் பண்ணலாம்? எனக்கு இது இந்த 2 பிரைம் நம்பரோட டிஃபரன்ஸ் எனக்கு 2 வரணும். அப்போ 5 - 3 போட்டால் வருமா? அதுக்கப்புறம் 7 - 5 வரும். அதுக்கப்புறம் 13 - 11 வரும்.
அதுக்கப்புறம் 19 மைனஸ் 17 வரும். அதுக்கப்புறம் 23 மைனஸ் 21 கிடையாது. அடுத்தது 27 மைனஸ் 25 இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 33 31 வராது. 39 மைனஸ் 37 வரும். அதுக்கப்புறம் 43 மைனஸ் 41 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். 47 மைனஸ் 45 அவ்வளோதான், வராது. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6 பேர்ஸ் வந்திருக்கு. இதை தான் அவன் என்ன சொல்லியிருக்கான், என்னன்னு சொல்லிட்டான், எவ்வளோ கவுண்ட்டுன்ட்டு. ஓகேவா? ஸோ n ஈக்குவல் டு 6ன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. ஸோ n இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 6 இன்ட்டு 49 294. ஓகேவா? ஓகே, ஸோ இதான் ஆன்சர். இதில் இந்த எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது 49ஆ, 49ஓடைய மல்டிபிள் என்ன இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ இந்த எண்ணெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ண அவசியமே கிடையாது. 49ஓட மல்டிபிள் என்னன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, 294. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் what is the smallest natural number that should be added to 4478 such that the remainder of 2 is left when the resulting number is divided by each of the numbers 56 80 16 and 60. ஸோ இப்போ 56 80 16 60 இந்த நம்பரால் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கான்னா எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை இந்த 4478ஓட ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டிவைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரிமைண்டர் 2 வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர்ஸாலலாம் டிவைட் ஆகணும்னா இந்த நம்பர்ஸோட எல்சிஎம்மால் அந்த நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகும்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட எல்சிஎம் என்னன்னு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். இது வந்து 8 into 7 56. ஸோ 2 cube into 7. அதுக்கப்புறம் இதை 16 into 5 பிரிக்கலாம். 2 power 4 into 5. இது 16 2 power 4 எழுதிக்கலாம். அடுத்து இதை 12 into 5. ஸோ அவ்வளோதான். இப்போ இதோடைய எல்சிஎம் 2 power 4 அடுத்தது 3 into 5 into 7. ஓகே, இங்கே 5 இருக்கிறனால நான் 5 into 2 10ன்னு வருமா, நான் இந்த 2 power 4 நான் என்ன வச்சுக்கிறேன்னா 2 power 3 into இந்த 2ன்னு பிரிச்சுக்கிறேன். அதாவது 2 into 5 இங்கே 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 7 into 3 21 21 into 8 168 1680 அவ்வளோதான். ஸோ இப்போ எல்சிஎம் 1680ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை இந்த நம்பரோட ஆட் பண்ணால் எனக்கு வந்து ரிமைண்டர் 2 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 4478 இருக்கு பார்த்தீங்களா, அதோட இந்த நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஏன்னா 56 80 16 60ஆல் இந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம்மால் இந்த நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரால் அந்த 4478ல இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 168 into 2 336. ஓகே, ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்னா இந்த 1160வால் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, இங்கே 1118 கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த நம்பரால் டிவைட் பண்ணது போக மிச்சம் உள்ள டேர்ம் தான் இந்த ரிமைண்டர். நான் அதை என்ன பண்ணுறேன், இந்த எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் அதில் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன வருது, 562 எனக்கு கிடச்சிருச்சு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா புரியுதா, இந்த 1680வால் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் வர டேர்ம் தான் இது. அப்போ இந்த நம்பரை நான் இதில் மைனஸ் பண்ணிட்டேன்னா 562 வருது. அந்த 562 தான் இதோட ஆட் பண்ணக்கூடிய நம்பர். கரெக்டா? ஆனால் இன்னொன்று என்ன சொல்லிட்டான், ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரிமைண்டர் 2 எனக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ +2 அவ்வளோதான். ஸோ அப்போ நான் ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன நம்பர்னா 564 தான் நான் ஆட் பண்ண வேண்டிய நம்பர். இருக்கு ஆப்ஷனில், ஆப்ஷன் டி. 562 அப்படியே போட்டுறக்கூடாது, ஏன்னா ரிமைண்டர் அவன் என்ன கொடுத்துட்டான். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிமைண்டர் 2 வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்னவா இருக்குன்னா
564 தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், the two digit number is 7.75 times the sum of the digits. If the digits are reversed, the number decreases by 54. What is the original number? Okay, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ் ஒய்னு ஈக்குவேஷன் வச்சுலாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு சம்மு. இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 7.75 டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக்ஷனாக மாற்றிறேன். 0.75 நான் எப்படி எழுதிக்கலாம், 3/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா 31/4. கரெக்டா? இப்போ நான் இந்த 7.75 நான் என்ன மாற்றிட்டேன், ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டேன். இப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் என்ன சொல்லிட்டான், 7.75 டைம்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த டிஜிட்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இப்போ நான் ஆப்ஷன்ல இருந்து போகிறேன். ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து போனால் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சம் ஆஃப் டிஜிட் என்ன, 12. 93ல 9 + 3 12. ஸோ அப்போ இந்த 12 உடைய 7.75 டைம்ஸ் இந்த நம்பர் 93 வரணும். அது வரதான் நான் செக் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணால் 3 டைம் 31 × 3 93. அவ்வளோதான், மொதல் ஆப்ஷனே வந்துருச்சு. ஆன்சர் இதுதான் கரெக்ட். ஓகேவா? நான் இந்த ரிவர்ஸ் பண்ணுறது அது அந்த இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தேன், அவ்வளோதான், அதுலேயே எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்த சம் போகலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. இது வந்து எதுக்காகனா, டைம் எடுக்கணுன்றதுக்காகவே, உங்களை குழப்பணுன்றதுக்காகவே கொடுக்கக்கூடிய சம்மு தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். இதில் என்ன கொடுத்துருக்கான், 37² - 36² + 35² - 34² + 33² - 32². இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கொண்டு வருவீங்க. எதுவுமே தேவையில்லை, சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்கான், 37² - 36². இதை தனியாக எடுத்துக்கோங்க, இதை தனியாக எடுத்துக்கோங்க, இதை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. இதை எப்படி எழுதலாம், a + b × a - b. a - b உடைய வேல்யூ என்னது, இங்கே 1ன்னு வந்துருச்சு. கரெக்டாக? 37 - 36 1. அப்போ a + b மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். என்ன வரும், 73. இங்கேயுமே a + b 69, இங்கே 65. முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ 73 + 69 + 65 இதை ஆட் பண்ணால் இதுதான் ஆன்சர், 207. அவ்வளோதான். அடுத்த கொஷின், find the sum of squares of x and y given that the number 83y547x is divisible by 72. 72ஆல் இந்த நம்பரை வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூ என்ன இருக்கணும், அதோடைய சம் ஆஃப் ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்க்கலாம். Which of the following numbers is the largest number between the 4000 and 5000 is completely divisible by 42? ஓகே, என்ன சொல்லிட்டான், 4000க்கும் 5000க்கும் இடையில 42ஆல் டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இந்த 5000லேருந்து இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் 42ஆல் டிவைட் ஆகுதுன்னு ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு போயிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேட்குறான். இந்த 4000க்கும் 5000க்கு இடையில உள்ள லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேட்குறான். அது 42ஆல் டிவைட் ஆகணும்னு கேட்குறான். ஸோ நான் 5000 எடுத்துக்கிறேன். இதை இந்த 5000 நான் 42ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும், ஸோ இங்கே நான் ரிமைண்டர் என்னன்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? என்ன வரும், 80 10 × 420 வரும். அதில் ஒரு 42 மைனஸ் பண்ணிட்டாக்கா 378. ஸோ ரிமைண்டர் 2 வருது. அதாவது இந்த 5000 நான் 42ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் 2 வருதுன்னா என்ன அர்த்தம், டிவைட் பண்ணது போக மிச்சம் உள்ள டேர்ம் எனக்கு அதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் எனக்கு எப்போ 0 வருதோ அப்போ அந்த நம்பர் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாமா. அப்போ இந்த ரிமைண்டரை நான் இதில் மைனஸ் பண்ணிட்டா இங்கே என்ன ஆயிரும், 0ன்னு வந்துருமா. இங்கே எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ அந்த நம்பர் 42ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாமா. கரெக்டாக? ஸோ அப்போ 5000ல் 2 மைனஸ் பண்ணிட்டா 4998. இதுதான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு, அந்த அவங்க கொடுத்த அந்த லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். அதே மாதிரி அது வந்து 42ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம், ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணுறதை விட. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின். இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்லையும் இதை கேட்டுட்டு இருக்கான். எல்லா ரயில்வே எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைப்பு கேட்டுக்கிட்டே இருக்கான். இதில் பார்க்க ஒரே லைனில் கொடுத்துருப்பான் கொஷின்.
ஆனால் இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. 146லேருந்து 196 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸுடைய கவுண்ட் என்ன, அவ்வளோதான் கொஷின். மொத்தம் 50 நம்பர் இருக்குது கரெக்டாக. இந்த 50 நம்பரில் நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் பிக் பண்ணணும். இப்போ எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் விஷயமே. இதில் 146 196 இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் கேட்குறான். ப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாலையும் சேம் நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகக்கூடாது, அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ ஈவன் நம்பர் கண்டிப்பாக வராது, 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பாக வராது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 147, அதுக்கப்புறம் 149 ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். வேகமாக இது பண்ண முடியும், ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒவ்வொன்றா எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் 151 வரும், 153, 157, 159. சொல்கிறது புரியுதா? ஈவன் நம்பரையும் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரையும் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன், ஓகேவா. ஒவ்வொரு செட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் வரும். 161, 163, 167, 169. அடுத்தது 171, 173, 177, 179, 181, 183, 87, 189. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 191, 193. அவ்வளோதான், ஓகேவா. 195 வராது, 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஈவன் நம்பரையும் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரைம் நம்பரா இல்லையான்றது இதை செக் பண்ணோம், அதுதான் விஷயமே. ஸோ இப்போ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். ப்ரைம் நம்பரா இல்லையான்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ 196 கீழே உள்ள ப்ரைம் நம்பர் என்ன கேட்குறான். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த 196க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வருது, ஸோ இது எதோடைய ஸ்கொயரு, 14 ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ அப்போ 14க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸால் கண்டிப்பாக அந்த நம்பர் டிவைட் ஆகக்கூடாது. அப்படி டிவைட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆனால் கூட அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதுக்கு இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்ன வரும், ஸோ 3 வரும். 5 ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணி தான் எழுதியிருக்கோம், 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அதை விட்டுலாம். 3, 7, 11, 13, ஓகேவா. ஸோ இப்போ இந்த நம்பரை மட்டும் இதால் டிவைட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் டிவைட் ஆகுதான்னு ஃபஸ்ட் நான் 3யோட டிவிசிபிலிட்டி மட்டும் நான் செக் பண்ணி கேன்சல் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ இப்போ 147 இது 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு 3 ஆட் பண்ணாலுமே இப்போ 147னா அதுக்கு அடுத்த ஒவ்வொரு 3 நம்பருக்குமே என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகிட்டு இருக்கும் கரெக்டாக. 147, 150, 153, அதுக்கப்புறம் 156, 159, அதுக்கப்புறம் 162, 165, 168, அதுக்கப்புறம் 171, அடுத்து 174, 177, அதுக்கப்புறம் 180, 183, 189, 192, ஓகேவா. இப்போ 3ஆல் டிவைட் ஆகுது, நான் டிவைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இங்கே எடுத்துக்கலாம். 149 7ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அடுத்து இங்கே இப்போ இது 2 times 14 வருது, இங்கே ப்ளஸ் இங்கே 1 வருது, அப்போ 11 வருது. இங்கே 21 இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம். 161 கண்டிப்பாக டிவைட் ஆயிரும், ஏன்னா இங்கே 2 times 14 இங்கே பேலன்ஸ் 2 வரும், கண்டிப்பாக டிவைட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அப்போ 161 இதோட ஒவ்வொரு +7 ஆட் பண்ணால் அது என்ன ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும் கரெக்டாக. அடுத்து 168, அதுக்கப்புறம் 175, அதுக்கப்புறம் 182, அடுத்து 189 முடிஞ்சா 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் முடிஞ்சு. அடுத்து 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சம் ஆஃப் ஈவன் டிஜிட் அண்டு சம் ஆஃப் ஆட் டிஜிட் இது ரெண்டோட டிஃபரன்ஸ் 0 வரணும். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த நம்பருக்கு இந்த நடுவில் உள்ள நம்பரோட டிஃபரன்ஸுக்கு பார்க்கும்போது 0 வரணும், ஓகேவா. அதாவது ஸோ இங்கே 1 + 9 10, 10 - 4 பார்த்தீங்கன்னா 6 வருது, புரியுதா. ஸோ அப்போ இங்கே எனக்கு 0 வரணும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே வரல, இங்கே மட்டும்தான் வருது. 187 இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1 + 7 8, 8 - 8 0 கரெக்டாக. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 11 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது. 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் 169 முடிஞ்சு. ஸோ இதை தவிர மிச்சம் உள்ள நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 இங்கே 8 9 10 அவ்வளோதான். ஸோ 10 நம்பர்ஸ் இருக்குது, புரியுதா. ஸோ இதை நான் சொல்கிற போது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஈஸியாக முடிச்சிடலாம்.
என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கடைசியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே இதை நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின். ஆனால் இதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்துடாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா எழுதி பண்ணி கேன்சல் அவுட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு தப்பாயிரும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியர்பை வச்சுருக்கான். 10, 11, 12, 13 அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். What is the minimum value that must be assigned to A so that the 8-digit number 130A1568 is divisible by 8? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பர் வந்து எனக்கு 8ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டான். 8ஆல் டிவைட் ஆகணும்னா கண்டிஷன் என்னன்னா கடைசி 3 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி 3 டிஜிட் நம்பர் 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹோல் நம்பருமே எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். 568 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாக கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஏவுடைய மினிமம் வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ கிடையாது, ஏவுடைய வேல்யூ என்னாலும் வைக்கலாம். அவன் மினிமம் வேல்யூ கேட்குறான் 0. ஓகேவா? ஏன்னா ஏக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலுமே உங்களுக்கு வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அப் டு 1லேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் போடலாம். என்ன நம்பர் போட்டாலும் இது 8ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது கடைசி 3 டிஜிட் நம்பர் மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அவன் கேட்குறது மினிமம் வேல்யூ தான் கேட்குறான். அப்போ நீங்கள் 0 போட்டுக்கிட்டா அதுதான் மினிமம் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின். Find the smallest number which when increased by 10 is completely divisible by 12, 15, 18, 20. அதே தான். ஸோ இப்போ 12, 15, 18, 20ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்றதை கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா அந்த நம்பர் 10 இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகணும் அப்படின்னா அது எல்சிஎம்மால் டிவைட் ஆகிறதுக்கு ஈக்குவல் தான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எல்சிஎம் நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். இதை எப்படி எழுதலாம்? 4 into 3ன்னு எழுதலாமா? 2 square into 3. அடுத்தது இது 3 into 5. இங்கே அடுத்தது இங்கே 2 square into 5. ஸோ அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 square into 3 square into 5. ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 9, 4, அடுத்தது 180. ஓகே, ஸோ 180ன்னு வருது. ஓகேவா? அப்படியே 180 போட்டுறக்கூடாது, ஆப்ஷனில் இருக்குன்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் வென் இன்க்ரீசஸ் பை 50 விச் இஸ் டிவிசிபிள் பை 12, 15, 18, 20. ஒரு நம்பரு 10 இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 10 இன்க்ரீஸ் ஆகும்போது 180ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ 10 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும்? 170 இருந்திருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? 119 போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே 180 அப்போ இன்க்ரீஸ் ஆகுது ப்ளஸ் 10 அப்படின்னு போட்டு 190 போட்டுறக்கூடாது. குழப்பறதுக்காகவே அந்த இதுவும் வச்சுருப்பான். எதனா சொல்கிறான், இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான கொஷின். A teacher is preparing 15 identical exam folders. Each folder contains 8 question sheets, 6 answer sheets and a booklet that includes 27 minus 3 divided by 6 plus 4 additional pages. How many total sheets and pages does the teacher prepare for the all 15 folders? Okay, கொஷின் தான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பான், ஆன்சர் ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்கான்? ஒரு 15 ஐடென்டிக்கல் ஃபோல்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒவ்வொரு ஃபோல்டர்லையுமே 8 கொஷின் ஷீட்டு, 6 ஆன்சர் ஷீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புக்லெட்டில் சம் பேஜஸ் இருக்குது. அது என்னன்னா 27 minus 3 divided by 6 என்னது 4, 4 plus 4 8, அதாவது 8 பேஜஸ் இருக்குது ஒரு புக்லெட்டில். ஓகேவா? ஸோ அப்போ 15 ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்ணால் அவங்க மொத்தம் அந்த ஷீட்டு பேஜஸ் சேர்த்து மொத்தம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் அந்த ஷீட் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷீட் இருக்குது? 6 கொஷின் ஷீட்டு. அதுக்கு ஆமாம் 6 கொஷின் ஷீட்டு, 8 கொஷின் ஷீட்டு, 6 ஆன்சர் ஷீட் இருக்குது. ஸோ அப்போ 14 ஷீட் இருக்குது. பேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேஜ் இருக்குது? 8 இருக்குது. கரெக்டாக? ஸோ இது ஒரு ஃபோல்டருக்கு, இது ஈச் ஃபோல்டர் தானே கொடுத்துருக்கான், ஒரு ஃபோல்டருக்கு. அப்போ 15க்குனா எத்தனை வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, ஒன்றுமே இல்லை. 22 into 15 300, 330.
அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அடிக்கிற கொஸ்டின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கொஷின்ஸு. இதில் நிறையா முக்கியமான கொஷின்லாம் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.